ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம மீனாக இருக்காங்களே, ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணப்பான்னு செந்தியில் சொல்ல கொண்டு வந்தோடனே கூட்டு வர வழியில் இப்போ எவ்வளோ சாதிச்சிருக்கோம், உனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மலாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ளே இதுக்கு நன்றி அப்படின்றாங்க. டே அப்பா சாமி முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஷர்ட் போடு, ஷூ போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டியாச்சு. அப்பா காசு தர மாட்டாருன்ற மனசில் ஒரு எண்ணம். சரிப்பா பயப்படாதப்பா, பதறாதப்பா, பக்குவமாக பார்த்துக்க, நீ தான் எல்லாத்தையும் ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, என்ன மாடுலேஷன் பார்க்குறீங்களா? அது அப்புறமா கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அதோ நம்ம ராஜி கதிரோட வேற லெவல் ரொமான்ஸ். ஐயோ பிடிக்கலைங்கிறீங்க, பார்க்குறனாலாம் கேப்பு கிடக்கிற இடத்தெல்லாம் ரொமான்ஸ் பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க டியூஷனுக்கு கொண்டு வந்து விட அதுக்கப்புறம் இவங்க டியூஷன் முடிகிற வரையும் இவங்க வெளியில் வாக்கிங் போவாராமா. வாக்கிங் போனது போதும்ப்பா, சுகரே வராதுப்பா உனக்கு, சீக்கிரம் வாப்பா சைக்கிள் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போமா சதாவோட டைலாக்கை போட்டதெல்லாம் ரைட்டு, அது மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு ஏறிட்டு இவங்க ஒரு பக்கத்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா ஃபோன் பண்ண ஷர்ட் வாங்கிட்டியா, ஷூ வாங்கிட்டியான்னு கேட்க, அப்பா பணம் கேட்டேன் தரலடி அப்படிங்கிற மாதிரி இவரோட ரியாக்ஷன் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொண்டாட்டிக்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் பழனி சார் போட்டு உண்மையை உடைக்க காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் ஆடு தன்னால் வந்து தலையை கொடுக்குது, யார் நம்ம கதிருங்க. அதாவது ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, கோப்படாதீங்க நீ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் கடைக்கு போகணும் வாப்பான்னு சொல்லி போக, ஐயோ பொண்ணுங்க கூட ஷாப்பிங் போகிறது பெரிய விஷயம்ப்பா, அது தெரியாமல் கதிர் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரே போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க போனால் இந்த ஷர்ட் வேணாம், அந்த ஷர்ட்டை வேணாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஐயோ முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே